அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். செந்தில் பாலாஜி மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது, விவரம் என்ன சொல்லுங்க? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த வழக்கை திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு சாட்சிகள் விசாரணை தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. சிவஞானம் ஆகியோரடங்கிய அமர்வு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் சாட்சியின் விசாரணை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கி விட்டதால் இந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர்.